ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஆர்டினோ போர்டு ஒரு சுவிட்சு எப்போல்லாம் நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போது அந்த சுவிட்சு ப்ரெஸ்டுங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். எப்போ சுவிட்சை ரிமூவ் பண்ணுறனோ நாட் ப்ரெஸ்டு அப்படின்னு ஒரு டிஸ்பிளே வந்து எனக்கு ஸ்க்ரீனில் வரும். அது எப்போ நம்ம சீரியல் மானிட்டர் வழியாக நம்ம அதை பார்க்கலாம். எப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறனோ அப்போ வந்து சீரியல் மானிட்டர் சுவிட்ச் ப்ரெஸ்டு டிஸ்பிளே வரும். சுவிட்சை வந்து ரிமூவ் பண்ணும்போது சுவிட்ச் நாட் ப்ரெஸ்டுன்னு சீரியல் மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டினோ போர்டு எடுத்து வச்சுக்குவோம். ஆர்டினோ, தென் ஒரு புஷ் பட்டன் சுவிட்சு, we have button PU பட்டன். இந்த பட்டனை வந்து 8th பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ பட்டன் வந்து 8 பின் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறோம். புல் டவுன் ரெசிஸ்டர் அப்படின்னு கனெக்ட் சொல்லுவாங்க. கனெக்ட் புல் டவுன் ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டரோட இன்னொரு டெர்மினலை வந்து கிரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது தேவையான பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக இந்த பவர் சப்ளையோட வேல்யூஸ் வந்து 5 வோல்ட் ப்ளஸ் 5 வோல்ட்டுன்னு செட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் ஓவர். நவ் வி நீட் டு டிஸ்பிளே என்ன சுவிட்ச் ப்ரெஸ்டா அல்லது நாட் ப்ரெஸ்டு அப்படின்னு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வி ஹேவ் விர்ச்சுவல் டெர்மினலுக்கு அதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ரிசீவர் டெர்மினலை வந்து ஆர்டினோவோட டிரான்ஸ்மிட்டர் டெர்மினலை கனெக்ட் பண்ணுறோம். இந்த விர்ச்சுவல் டெர்மினலோட டிரான்ஸ்மிட்டரை வந்து ஆர்டினோவோட ரிசீவரில் கனெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். ரைட். ஸோ த டயக்ராம் இஸ் ஓவர். நான் கம் டு த கோடிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு செட்டப் பார்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 8th பென் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா புஷ் பட்டன் சுவிட்ச் 8th பெனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட பால் ரேட்டு வந்து 9600 அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ செட்டப் பார்ட். லூப்புக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து டிஜிட்டல் ரீட் ஆஃப் 8th பின்னை ரீட் பண்ண வேல்யூவை ஸ்டேட்டுங்கிற நேமில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வருது. ஸோ அதோட டேட்டா டைப் வந்து இன்டிஜர். இப்போ இந்த ஸ்டேட் இங்கே ஸ்டோர் பண்ண வேல்யூ ஹையாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணிங்கன்னா சுவிட்சை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அப்போ எனக்கு என்ன மெசேஜ் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா serial.println பட்டன் serial.printன்னு எப்போ சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறனோ அந்த நேரத்தில் எனக்கு பட்டன் ப்ரெஸ்டுன்னு வரும். எப்போ சுவிட்சை ரிமூவ் பண்ணுறனோ தட் இஸ் சுவிட்ச் ஸ்டேட் லோவாக வரும்போது நாட் ப்ரெஸ்டுன்னு மெசேஜ் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். Right. So the program is simple. So let us compile this program. ஸோ டன் கம்பைலிங் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து இந்த ஹெக்ஸ் ஃபைல் எங்கே இருக்குன்னு லோட் பண்ணுறோம். ஸோ இந்த பிளேஸில் ஹெக்ஸ் ஃபைல் இருக்குது. இந்த ஹெக்ஸ் ஃபைலை Ctrl+C யூஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இந்த கோடிங்கில் ஆர்டினோ ப்ரோட்டியஸ் டயக்ராமில் அது பேஸ்ட் பண்ணுறோம். ரைட். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஓவர். லெட் அஸ் ரன் த சிமுலேஷன் ரன் பண்ணுறோம். ஸோ இனிஷியலி தெர் இஸ் எ டிஸ்பிளே கால்டு நாட் ப்ரெஸ்டுங்கிற டிஸ்பிளே வருது. இப்போ நான் இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது வி ஹேவ் த பட்டன் ப்ரெஸ்டுங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. எகன் ரிமூவ் பண்ணும்போது நாட் ப்ரெஸ்டுங்கிற மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ திஸ் இஸ் த வே வி கேன் லேர்ன் த சீரியல் மானிட்டர் with the help of push button switch. Thank you.